வணக்கம் மக்களே, சாப்பிட்லாம். சப்பாத்தி குழம்பு எதுவும் செய்யலை. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொசுவில் பீஸ் கொண்டு போயிருக்கிறாரு கரூருக்கு அண்ணா வீட்டுக்கு. வச்சுருப்பேன். அதுக்குள்ளே பக்கத்தால் ஒரு பொண்ணு காலையில் அவர் அந்தாண்ட போனதே மாதமாக இருக்குது, 8 9 என்னமாவது மாதம் தவறுதெல்லாம் சொல்லுது. அப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொடுக்க அப்படின்னா. எதுக்குப்பா அப்படின்னா, கஷாயம் வேணால் வச்சு தரட்டாண்ணா. வேண்டாம் கஷாயம் வேண்டாக்கா, எண்ணெய் மட்டும் கொடுக்காண்ணா. சரி இந்த பாட்டிலோடு கொண்டு போய் வீட்டில் போய் நல்லா எதுப்பால் தான். அப்புறம் வரும்போது முகம் ஒரு மாதிரியே இருந்தது. ஏண்டி இப்படி இருக்கிற, நல்லா தூங்குனியா இல்லையான்னு கேட்டேன். தூங்கணுக்கா, வவுறு வலிக்குது போட்டுக்கிறேன்னு வாங்கிட்டு சரி தம்பி போய் வீட்டுக்கு போய் போட்டுக்க, மறுபடியும் வேணும்னா கூட அங்கேயே வச்சுக்க. அவங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம லாட்டுமெல்லாம் அதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. சரின்னு அங்கேயே வச்சுக்க சாமின்னு. நைட்டு கூட ஒரு மாம்பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சப்பாத்தி 2 கொடுத்து அவர் சும்மா படம் பார்க்குறேன்னா அவங்க வீட்லலாம் டிவி போட்டுவிட மாட்டாங்க. மாதிரியான ஆளுங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்லி அப்படி இருக்காங்க. அது குழந்த ஒரு குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. 2 வயசு முடியல என்ன இருக்குது. அப்புறம் மறுபடியும் 5 மாதத்தில் இதாகிடுச்சாட்டுக்குது. மறுபடியும் இப்போ 3வது குழந்தை கணக்குக்கு. அப்புறம் எல்லாம் கத்திட்டு கிடந்தாங்க. என்னடா இப்படி கத்துறாங்களேன்னு போயிட்டு அவங்க அம்மா ஒடியாந்துச்சு. என்ன அந்த 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 அம்மா பேர் ரசமா அக்கான்னு ஒடியாந்துச்சு. என்ன ரசமா அப்படின்னு. இந்த மாதிரி பாப்பா விழுந்துட்டு கத்துறாக்கா, 108க்கு போன்னு போட்டுடுச்சு. நான் நல்லா வலி பிடிக்கிட்டோம். இப்போயே போய் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அவளை எழுந்திரிச்சு நடக்க சொல்லுனாங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்துதான் சரி எல்லாம் அத்தனை பேர் இருக்கிறாங்களா பார்க்கட்டுன்னு நான் ஒடியாந்து கொஞ்சம் ஒரு போனை விட்டு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு படுத்திருந்தேன். அப்போ அதெல்லாம் கூட நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் ஓடி போய் ஒடியாந்து கொஞ்சோண்டு சீரகத்தை வறுத்து விட்டு தனியாக மிளகுத்தூள் தனியாக கொஞ்சம் கொண்டுகிட்டு போய் கருவேப்பிலை அதெல்லாம் போடுனாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கஷாயம் வச்சு குடிப்போம். மிளகை நுணுக்கி போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். பிள்ளைங்க கையில் கொடுப்போம். அப்புறம் சரின்னு கொண்டு கொடுத்தேன். இப்போலாம் 2 முழுங்க குடிக்கவே முடியல, விழுந்துட்டு புரள்றா. அப்புறம் என்ன பண்ணுறது. அப்போ சரி நான் அங்கே சொல்லு இங்கே சொல்லுன்னு அந்த பையன் திணறான். அந்த பொண்ணோட தம்பி. அவனுக்கு 18 வருஷம் ஆகுது. எல்லாமே தடுமாறுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி எதாக இருந்தாலும் சரி முடியலங்கும்போது பிறந்தாலும் பிறந்தா என்ன பெண்ணை பிறக்கட்டும் அப்படின்ட்டு விட்டோம். அப்போ நான் கஷாயத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு கொஞ்சோண்டு போய் திண்ணூறு வச்சேன். பிறந்துச்சு, வீட்டுக்குள்ளேயே பிறந்துருச்சு பையன். முதல்ல பையன், இப்போ 2வது பையன். புள்ள இல்லைன்னு அவள் வீட்லலாம் அவ்வளோ இதாக இருக்கிறாங்க, வெறுப்பில். அதுக்கு பிறகு ஆண்டவன் அவங்களுக்கு மேலே கொடுக்குறான். இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் தவமாக இருக்கிறாங்க, கோயில் கொள்ளன்னு சுற்றுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் கொடுக்க மாட்டேங்கிறான். வேண்டாங்கிறவங்களுக்கு கொடுக்குறான் பாருங்க. அப்புறம் அது குழம்பு யார் வைக்கிறாங்க போன சும்மா 2 சப்பாத்தி மட்டும் போட்டு சாப்பிட்டு சரி மத்தியானம் சமைச்சு எதாவது செஞ்சுக்கலான்னு. இந்த மாதிரி அது அந்த பொண்ணுக்கு பாருங்கள், பணக்காரராக இருந்தால் தாங்கிறதுக்கு எத்தனை பேர் நேரங்காலம் பார்த்தா அதுக்கு போய் 50,000 செலவு பண்ணி போகும்போது 500 ரூபா இருந்தாலும் கூட போகிறவங்க கேட்குறாங்க காசு கொடுன்னு. அவளோட புருஷன் இல்லை, பக்கத்தில் தான் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்காங்க. அந்த தம்பி, அந்த பிள்ளையோட தம்பி ஃபோன் போட்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் அவங்க சரி காசை கொடுன்னு கூட போகிறவங்க இடத்துக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த 500 ரூபா கொடுக்குறாங்க. அந்த அப்பனுக்கு அந்த பொண்ணு இங்கே இருக்கிறது பிடிக்கல. அந்த பிள்ளைக்குன்னு அவங்க எதுவும் கட்டி கொடுக்குறப்ப எதுவும் செய்யலை. கட்டின துணியோடு தான் போச்சு. கட்டிட்டு போனவங்க நல்லவங்க, அவங்களெல்லாம் கும்பிட்ணு. அது மாதிரி இப்போ கொண்டு போய் அந்த அக்கா அப்புறம் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு. அப்புறம் தொப்புள் கொடி இருக்குன்னு யார் இருக்கிறதும் எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. ஆனால் முன்னால் நின்றவங்க யாரும் அதை சரி நான் பார்க்குறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லலை. இப்போ மருத்துவச்சியாக இருந்தால் அவங்க அதில் அனுபவம் கொண்டு செய்வாங்க. நம்ம என்ன பண்ண முடியாதோ ஒன்றுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரின்னு நம்மளாம் படிச்சிருக்கிறோமா அதை பற்றி என்னன்னு. சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸி யாரோ ஒருத்தர் நர்ஸி டியூட்டி நைட் டியூட்டிக்காரர் இருப்பாங்கள்ல, மணி 7 தான் ஆகுதுன்றதுக்கு இன்னொருத்தருக்கு அப்படிலாம் வரமாட்டாங்க, நர்ஸி வரமாட்டாங்கன்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கையிலே தம்மம்பட்டியிலே இருக்கிற வண்டி, ஆஸ்பத்திரி வண்டி, சின்ன வண்டி இல்லையே ஏதோ ப்ரைவேட் வண்டியாட்டுக்குது. இதுக்குன்னு அவங்க சும்மா தூரமாக இருந்தால் காசு கேட்போம், இங்கே தானே அப்படின்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு இவங்க இருக்கிறதுக்கும். அப்போ சரி வந்தாங்க. அப்படியே தொப்புள் கொடியோடு அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அப்படியே வண்டியில் வச்சு கொண்டு போய் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. பாருங்கள், இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் யார் போய் தாங்குறாங்க, அதுபோல் இல்லாதவங்களுக்கு அந்த ஆண்டவன் கண்டிப்பாக துணை இருப்பான். நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். நடக்கவே மாட்டான். நேற்று கூட திட்டினேன், கொஞ்சம் நட புஷ்பா, உனக்கு நல்லா இருக்கும் நட அப்படின்னா. அப்போ முன்னாடி பூ கனகாம்பரம் பூ கட்டி கொடுத்து இப்போ பிள்ளைதாச்சு பிள்ளை என்ன இப்படி இருக்கிறனால டெய்லி தண்ணிக்கு ஊற்றிட்டு நல்லா இருன்னு பூ கட்டி கொடுத்தேன்னு சொன்னதே என்ன தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கிட்டேன். இவர் எங்கள் வீட்டில் வெளியே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தார். எங்கள் பொண்ணு அதே மாதிரி கருப்பாக இருக்கும், தேவின்னு, ஸ்ரீதேவின்னு. அதை பார்த்தா எனக்கு தேவி பார்த்தா கொஞ்சம் பிரச்சனையில் அந்த பிள்ளை அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் பொண்ணு பேசுறதில்ல. அப்புறம் அதை பார்த்துட்டு ஏப்பா ஒரு மாதிரி அந்த பொண்ணை பார்க்குறா. இல்லை அவள் பேர் ஸ்ரீதேவி. அப்புறம் தேவி 10 மாதிரியே இருக்குதுமான்னாரு. சரி தேவி தான் நினைக்கலான்னு காலையில் இப்போ
நல்லபடியாக பிரசவம் ஆயிடுச்சு. கூட்டிகிட்டு போனால் வண்டியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டு குழந்தை இங்கெல்லாம் கத்தல, அங்கே தான் வருன்னு கத்துது. 2 கிலோ 700, 2,700 இருக்குதுன்னாங்க. சரி தாயும் பிள்ளையும் வேற ஆயிடுச்சுல, நான் பார்த்துக்குவாங்க. எனக்கு வேறு அது மாதிரி நிற்க முடியல, தலைவலிக்குதுன்னு வந்துட்டேன். சரி வெறும் சப்பாத்தி கொஞ்சம் நான் அடிச்சுக்கரை போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். எங்கள் ஐயா சொல்லுவார், எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்களாம். அம்மா வந்து எங்கேயும் போக மாட்டாங்களாம். யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டாக்கா போயிடுவாங்களாம். போயிட்டு வந்து தான் சொல்லுவாங்களாம், மாமா இந்த மாதிரி கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுமாம்மா. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரா. அந்த மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகணும். இதெல்லாம் பெரிய புண்ணியம் இதெல்லாம். பாய் மக்களே.